மத்திய அரசு வந்து 100 நாள் வேலை வந்து நிதி ஒதுக்கீடு வந்து குறைத்துள்ளது. 2014 வந்து பாத்தீங்கன்னா 10% 100 நாள் வேலைக்கு ஒதுக்குனாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4.1% ஒதுக்கீடு திட்டமிட்டிருக்காங்க. அது பத்தி உங்களுடைய கருத்து? தாங்க இப்போ ஏற்கனவே இருந்த திட்டங்களை சரியாக செயல்படுத்தினாலே எங்க தமிழக மக்கள் எல்லாமே பெற முடியும். ஆனால் அறிவிப்புகள் இன்னைக்கு விவசாயத்துக்காக கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. எந்த விவசாயியாவது சந்தோஷமா இருக்காங்களா? நான் கேட்கிறேன், மக்களையும் கேட்கிறேன், விவசாய மக்களையும் கேட்கிறேன். ஒரு வாக்குறுதி நம்ம கொடுத்தா அந்த வாக்குறுதியை உண்மையா நிறைவேற்ற முடியும் என்றால் மட்டும்தான் அது வாக்குறுதியா தரணும். இப்ப கேப்டன் நீங்க வந்தப்ப என்ன சொன்னாரு? நான் வந்து கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் ஓபன் பண்ணுவோம், பெண்களுக்கு வேலை வாய்ப்புக்கு தையல் பயிற்சி பள்ளிக்கூடங்கள் கொண்டு வருவேன், தண்ணி இல்லாத காலத்துல நாங்களே எங்க சொந்த செலவில் லாரிகளை வச்சு தண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பல்வேறு விஷயங்களை கேப்டன் பண்ணியிருக்காரு. அது நம்மளால எங்களால அரசு உதவி இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் எங்களால செய்ய முடியுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு அரசு இருக்கின்ற நிதிநிலையை பார்த்து தான் வாக்குறுதி கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்க வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சு வந்துட்டா நிச்சயம் மக்கள் கேட்பாங்க. அதுல யாரும் மாற்றி சொல்ல முடியாது, மறுத்தும் சொல்ல முடியாது. அதனால நிச்சயமாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி நடக்கிறோம். இன்னும் சொல்ல போனா 100 நாள்ன்றதை 150 நாளாக நாட்களை உயர்த்தணும். அதே போல வருமானத்தையும் அவங்களுக்கு உயர்த்தணும். அது மட்டும் இல்லை, முழு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும். இதான் அடித்தட்டு மக்களுக்கு நாம் செய்யும் உதவி.